ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அர்ஜுன் கண்ணை திறந்து பாருங்க அர்ஜுன். எவ்வளவு இழப்புனால கண்ணை திறக்கவே மாட்டேங்காரு. இப்ப இவரை நான் எப்படி காப்பாத்த போறேன்? எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு கூட யாருமே இல்ல. இந்த பக்கமா 1-2 வண்டி தான் போகுது. அது கூட இவருக்கு நிலைமைய பார்த்துக்கிட்டு நிறுத்தாம போயிடுறாவ. ஒரு போன் பண்ணதுக்கு கூட யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்காவ. அர்ஜுன், எத்தனை உயிரை காப்பாத்திருக்கீங்க, எத்தனை பொண்ணுங்க எத்தனை குழந்தைங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு கூட யாரும் வரல. எத்தனை நேரம் போயிட்டே இருக்கேன் அர்ஜுன். ஒருவேளை இந்த அடி எனக்கு பட்டிருந்தா கூட வண்டி எதுவும் கிடைக்கலனாலும் என்ன தூக்கிக்கிட்டு போயிருப்பாரு. ஆனா உங்களை காப்பாத்துறதுக்கு என்னால எதுவும் பண்ண முடியல அர்ஜுன். ஒரு வண்டி கூட போகல. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அர்ஜுன். ஐ பொண்ணு அர்ஜுன், பொண்ணு பொண்ணு அர்ஜுன், எனக்கு அர்ஜுன், 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 எந்திரிங்க அர்ஜுன். பொண்ணு பொண்ணு அர்ஜுன், பொண்ணு, உங்களை யார் இங்க வர சொன்னது? மாட்டிக்கிட்டீங்களா? நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? நீங்களா மாட்டிக்கிட்டீங்களா? நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? அர்ஜுன், அர்ஜுன், எனக்கு கொஞ்சம் பாருங்க அர்ஜுன். எனக்கு பயமா இருக்குங்க அர்ஜுன். அர்ஜுன், இவரை பார்த்தா மனநலம் பாதிக்கப்பட்டவரை மாதிரியே தெரியுது. என்னங்க அர்ஜுன், பயமா இருக்கு அர்ஜுன். எந்திரிங்க அர்ஜுன். நமக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு கூட யாருமே இல்ல பாருங்க. இவ்வளவுதான் இந்த மனுஷங்க உயிருக்கு போராடிக்கிட்டு கிடக்க ஒரு மனுஷனை காப்பாத்ததுக்கு கூட யாருமே இல்ல. அந்த நேரத்துல கூட உயிர் போயிட்டுனா போலீஸ் கேஸ்னாலே வேண்டியதா இருக்கணும். எல்லாரும் கண்டுக்காம போறாவ. ஒரு உயிரை காப்பாத்தாம எல்லாரும் சுயநலமா யோசிச்சுக்கிட்டு போறாவ. எத்தனை உயிர் ஆபத்துல இருக்கும் போது நீங்க காப்பாத்திருப்பீங்க அர்ஜுன். எதிரிங்க அர்ஜுன், எனக்கு பயமா இருக்கு. இவர் வேற மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருக்காரு. 6 அறிவுள்ள மனுஷங்களே ஹெல்ப் பண்ண மாட்டேங்க. உங்க உயிரை எப்படி நான் காப்பாத்துவேன் அர்ஜுன்? ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு கூட யாருமே இல்ல. நமக்கு நீ எத்தனை சொந்த பந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காவ. இருந்தாலும் போன் பண்ணதுக்கு கூட என்னால முடியல. என்னங்க, கண்ணை திறந்து பாருங்க அர்ஜுன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்த முறை நான் தயங்கவே மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் என் கூட இருக்கவங்களுக்கு, என் மேல உயிரா இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு என்னால வந்துட்டே இருக்கு. என் மேல பாசம் வச்சிருக்கவங்களுக்கு என்னால கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்த முறை நான் தயங்கவே மாட்டேன் அர்ஜுன். உங்க கூடவே வந்துருவேன் அர்ஜுன். மாட்டிக்கிட்டீங்களா? நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? நீங்களும் நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? அர்ஜுன், பொண்ணு பொண்ணு, நல்லா மாட்டிக்கிட்டியா? உங்களை யார் இங்க வர சொன்னது? அண்ணே ப்ளீஸ் அண்ணே, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு கூட யாருமே வர மாட்டேங்காவ. நான் பேசியது கூட உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியுமா, இவர் ஒரு டாக்டர். எத்தனையோ உயிரை காப்பாத்தி இருக்காரு. ஆனா இவருக்கு உயிரை காப்பாத்ததுக்கு கூட யாருமே வரல. ஒரு போன் பண்ணதுக்கு கூட யாரும் ஹெல்ப் பண்ணல. தயவு செஞ்சு போயிருங்க அண்ணே. ஏற்கனவே என்ன பண்ணியதுன்னு தெரியாம இருக்கேன். யாரும் வரமாட்டாவ. 6 அறிவு படிச்ச மனுஷன் யாரும் உதவி பண்ணதுக்கு வரமாட்டாவ. சுயநலம் பிடிச்ச உலகம். உங்களை யார் இங்க வர சொன்னது? மாட்டிக்கிட்டியலா? நீங்களும் மாட்டிக்கிட்டியலா? நல்லா மாட்டிக்க போறீங்க. அர்ஜுன், இவரை பார்த்தாலே பயமா இருக்கு. அர்ஜுன் வேற மயக்கம் போட்டுட்டாரு. 6 அறிவு படிச்ச மனுஷன் உதவி பண்ண மாட்டான். சுயநலமா தான் இருப்பான். யார கேட்டுக்கிட்டு இங்க வந்த? இது வெறி பிடிச்ச நாய்ங்க வேட்டையாடுற இடம். வெறி பிடிச்ச நாய்ங்க அவங்க பசிய தீர்த்துக்கிற இடம். உன் புருஷன் கூட வந்தியா? இது வெறி பிடிச்ச நாய்ங்க சுத்துற இடம். என்ன சொல்லாரு ஒன்றும் புரியல. நல்லா இருக்க மனுஷங்களை ஹெல்ப் பண்ணதுக்கு வரல. இவர் என்னத்துக்கு வந்து என்னமோ கொஞ்சம் பயமுறுத்திக்கிட்டு இருக்காரு. போயிரு போயிரு. வெறி பிடிச்ச நாய்ங்க வந்ததுன்னா வேட்டையாடாம விட மாட்டாங்க. முத இங்க இருந்து போங்க. நான் தான் சொல்லம்ல, ஏற்கனவே இவருக்கு அடிபட்டிருக்கு. இதுல நீங்க வேற வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறியா? அந்த கூட்டம் வர நேரம் ஆகுது. எந்திரிச்சு போயிரு. ஐயோ, ஏதோ கார் வர மாதிரி இருக்கு.
நிப்பாட்டி பாப்போம். ஆ, நல்ல நல்ல கொஞ்சம் வழி விடுங்க. யார் முத நீங்க? எனக்கு என் புருஷ உயிரை காப்பாத்தணும். தூரத்துல ஏதோ வண்டி வர மாதிரி இருக்கு. அவியலாவது ஒரு வேலை நிப்பாட்டினாவல்னா எப்பயாவது இவர ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்துருவேன். போயிரு வண்டியை நிறுத்தாத. இந்த ஆளுக்கு எனக்கு இருக்கா? இது ரொம்ப மோசமான இடம். வண்டியை நிறுத்தினா உன் உயிரை போயிடாம். உயிரை கூட விட மாட்டாங்க. போயிரு பொண்ணு போயிரு. இது மிருகங்க நடமாடுற இடம். வண்டியை நிறுத்தினா உன் உயிர் கூட மிஞ்சாது. பொண்ணு போயிரு இங்க இருந்து. இவர் என்ன சொல்லியாரு? ரோடு போடுற பொருள் எல்லாம் பக்கத்துல. இந்த ரோடு இப்பதான் புதுசா போட்டுக்கிட்டு இருக்காவ போல. அதனாலதான் இங்க வண்டி எல்லாம் ரொம்ப போவேல நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரமா இங்க இருக்கோம். எப்பயாதான் 1-2 வண்டி போகுது. அது கூட நிறுத்த மாட்டேங்கிறாவ. எந்த வண்டியிலயும் ஒரு பொண்ணை கூட நான் பாக்கல. உண்மையாவே இவர் தான் மோசமானவர்னா இவ்வளவு நேரத்துல நம்மள என்ன வேணாலும் பண்ணிருக்கலாமே. இவர் பைத்தியம் மாதிரி பேசியாரு. ஆனா யோசிக்காத. இந்த வண்டியை நிறுத்தணும். வண்டியை நிறுத்தி எப்பயாவது அர்ஜுன் அந்த வண்டியில ஏத்தணும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் தள்ளுங்க. எப்பயாவது அந்த வண்டியை நான் நிறுத்தணும். ஏ பொண்ணு, நான் தான் சொல்லலாம். இது வெறி பிடிச்ச நாய்ங்க வேட்டையாடுற இடம். அவனுங்க கையில நீ மாட்டினான்னு வச்சுக்கா, உன் உயிர் கூட மிஞ்சாது. போயிரு. அவனுங்க பசிய தீர்த்துக்கட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. போ போ பொண்ணு, யோசிக்காத. அவனுங்க வர நேரம் ஆகுது. காப்பாத்ததுக்கு யாரும் வரமாட்டாவ. ஒருவேளை நிஜமாவே இங்க ஆபத்து இருக்குதா? இப்ப இவரை நான் எப்படி தூக்குவேன்? என்னால தூக்கவும் முடியாதே. அந்த வண்டி வேற பக்கத்துல வந்துட்டே இருக்குது. போ போ போ. ஐயோ, வண்டியை நிறுத்தாதேன்னு சொல்லிக்கிட்டே இவர் என்னத்துக்கு கத்தி எடுக்காரு? ஒருவேளை பிரவீன பைத்தியக்காரன மாதிரி ஒருத்தன் அனுப்பியிருப்பானா? மிச்சம் உயிரை விட்டு வச்சா அவனுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்க உயிரை எடுக்கிறதுக்கு தான் அனுப்பியிருப்பானா ஆள? இவர் கத்தி எடுத்து ஒருவேளை அர்ச்சனா எங்க பைக் டயரை என்னத்துக்கு கத்திய வச்சு குத்தியாரு? பொண்ணு, என்னடா பிச்சைக்காரனா இருந்தவன் பைத்தியமே ஆயிட்டான் போல. நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட் அப்படிடா. இவன் கண்ணு முன்னையே இவன் பொண்டாட்டிய நம்ம கிட்ட பறி கொடுத்துட்டான். பாவம் பிச்சைக்காரனா பொண்டாட்டியும் புருஷனமா சுத்திக்கிட்டு தெரிஞ்சாவன். பொண்டாட்டிய நம்ம கிட்ட பறி கொடுத்த சோகத்துல பைத்தியக்காரனாவே ஆயிட்டான். பாத்தீங்களா, பிச்சை எடுக்கிறவங்களை கூட விட்டு வைக்க மாட்டீங்களாடா? என்ன பைத்தியம் ரொம்ப முத்திட்டு போல. பொண்ணு பொண்ணு, உனக்கும் பொண்ணு தேவையா? நாங்களும் அதுக்காக தான் கறங்குறோம். ஒன்னும் சிக்க மாட்டேங்குது. உன் கண்ணு முன்னமே உன் பொண்டாட்டிய பறி கொடுத்த சோகத்துல பைத்தியம் ஆயிட்டா. என்னடா இன்னைக்கு பார்த்து ஒன்னும் சிக்க மாட்டேங்குது. வழக்கமா வேலைக்கு போயிட்டு ஒத்தையில வர பொண்ணுங்க, ஸ்கூட்டில தனியா வர பொண்ணுங்க, நம்மளுக்கிட்ட ஏதாவது ஒண்ணு சிக்கம். ஒன்னும் சிக்க மாட்டேங்குது. இவனுங்க எப்ப போவானுங்க? ஒருவேளை அர்ஜுனுக்கு நினைவு வந்துட்டுனா லேசா அவர் இருமுனாலே இங்க ஆள் இருக்கிறது தெரிஞ்சிருமே. ஒரு ரவுண்டு கூட போய் பாப்பண்டா. சிக்கம் பாரு, எப்போ பார்த்த பிச்சைக்காரன் கூட நம்ம கண்ணுல சிக்கி இருக்கான். பொண்ணு சிக்காதா? டேய், பைக் புது பைக் போல இருக்கு. ஐயோ, இங்க ஆளுங்க இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பொண்ணு பொண்ணு. டேய், பைத்தியக்காரன் இருக்க இடத்துல யாராவது இருப்பாவளா? பைக்க நல்லா பாரு, டயர் பஞ்சர் ஆயிருக்கு. எவனா இந்த வழியா போகும்போது பைக் பஞ்சர் ஆயிருக்கு. பைக் இதுல விட்டுட்டு போயிருப்பான் போல. பொண்ணுதான் சிக்கலா? பேசாம பைக்க தூக்கிடுவோமா? அட போடா, எவ்வளவோ பெரிய பிரச்சனையில எல்லாம் மாட்டாம தப்பிட்டு இருக்கான். சாதாரண பைக் பிரச்சனையில மாட்டிட போறான். அதெல்லாம் வேண்டாம். நமக்கு எது தேவையோ அதை தேடுறதா நம்ம வேலை. ஏன் பைத்தியம் வரட்டுமா? ஏதாவது பொண்ணு கண்ணுல சிக்கிச்சுன்னா எங்களை கூப்பிட. இருந்தாலும் உன் பொண்டாட்டியை தான் மறக்கவே முடியல எங்களால. பை பைத்தியம். போயிரு இங்க இருந்து. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. இந்த உதவி எப்போ மறக்க மாட்டோம். ஆனா இவரை எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது? எந்த வண்டியை நிறுத்தியதுன்னு கூட தெரியலையே. வா வா. வேற ஏதாவது வண்டி வருத்தம். போயிரு. எல்லாரும் நல்லவங்க இல்ல. பாக்குறவங்க எல்லாரையும் நம்ப கூடாது. போ. உங்க உயிரை காப்பாத்ததுக்கு எனக்கு வேற வழி தெரியல. என்னால உங்களை தூக்கவும் முடியாதுங்க. இப்போதைக்கு உங்க உயிரை காப்பாத்தது மட்டும் தான் எனக்கு முக்கியம். இழு. அர்ஜுன், நீங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நினைச்சேன். ஆனா நீங்க நடிக்க மாதிரி எனக்கு இருக்கு. பொண்ணு போயிரு. எங்க நிக்காம போயிரு. இது ரொம்ப ஆபத்தான இடம். எனக்காண்டி ஒரே ஒரு ஹெல்ப். இவரை கொஞ்சம் தூக்கி ஹெல்ப் பண்ணுவீங்களா? உங்களை காப்பாத்திடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. போ. வழியில எங்கே நிக்காத, போயிட்டே இரு. நீ போக வேண்டிய இடம் ரொம்ப பக்கம்தான். போ. அர்ஜுன், தைரியமா இருந்தியா? அர்ஜுனை காப்பாத்த முடியும். என்னங்க நீங்க தானே சொன்னியா
உங்களுக்காக நானும் எனக்காக நீங்களும். இதுக்காக தான் நம்ம 2 பேர்கிட்ட என்ன எல்லாம் பறிப்பு இருக்குன்னு சொன்னீங்களா? அது உண்மைனா உங்க உயிரை நான் காப்பாத்துவேன், விட மாட்டேன் அர்ஜுன். என்னை நீ பிரிந்திடும் நொடிகள் எனக்குள் 100,000 வலிகள். நம் கனவெல்லாம் சிதைந்ததை கண் முன் கண்டேன் அன்பே. உன்னருகில் மலர் போல் என்று மலர்ந்தேன், இன்று தனிமையில் இருந்தேன். உன்னருகில் மலர் போல் என்று மலர்ந்தேன், இன்று தனிமையில் இருந்தேன். கனவில் உன்னை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன். என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவினில் வாழ்ந்திடுவேனே. சரா எதுக்கு அழியா? பயமா இருக்குல்ல கவினன்? அண்ணனுக்கு போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அண்ணன் போன் எடுத்துக்கிட்டு போவேல. இவ்வளவு நேரம் ஆனதுக்கு எப்படியாவது நமக்கு போன் பண்ணி தூங்குங்க, என்னமோ கொஞ்ச நேரம் ஆகும் நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லிருப்பாவேல. ரொம்ப பயமா இருக்கு. இடி உனக்கு தான் பைத்தியமா? அண்ணனுக்கு கூட அண்ணி இருக்காவா, அன்னைக்கு கூட அண்ணன் இருக்காரு. அவ 2 பேரும் ஒன்னா இருக்கச்சுல என்ன நடந்துற போகுது? சொன்னானு வந்துருவாவ. வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதுக்காண்டி வெளியே போயிருக்காவ. வந்துருவாவ, நீ போய் கிடந்து உறங்க. இல்ல கவினன், எனக்கு கண்ணு வேற துடிச்சுக்கிட்டே இருக்கு. மனசுல திடீர்னு ஏதோ ஒரு பாரம், கொஞ்சம் பயமாவே இருக்கு. அதான் அண்ணே வராம ரூம்குள்ள இருக்கவே முடியல. வந்துருவாவ, 2 பேரும் ஒன்னா தானே இருக்காவ. இல்ல கவினன், நான் வெளியே போய் நிக்கேன். அண்ணே வந்ததுக்கு பிறகு உள்ள வரேன். என்னால வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல. ஏய் சாரா, அறிவு கட்டவா, இத்தனை மணி ஆகுது, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சென்னான்னு வீட்டுக்கு வரணும்னு தோணுதா? அவளுக்கு வீட்டோட பயப்படுவான்னு கூட ஒரு பயம் இல்ல. ஏய் சாரா, அண்ணன் வந்துறான். ஏய் என்னமா நீ வீட்டுக்கு போவே இல்லையா? நான் போட்டலாம் இருக்கட்டும், நீ ஏமா அழிய? ஒண்ணும் இல்லையா? இல்லனா உன் அண்ணன் அன்னிக்காரியா என்னமா வரையிலன்னு சொல்லிக்கிட்டு அழுதியா? உனக்கு எனக்கும் வீட்டுல உள்ளவியலுக்கும் பதறனா போதுமா? உங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு போனாலே பொல்லாதவா, அவளுக்கு பதறாதுல. கொஞ்சம் கூட வீட்டுல உள்ளவியலை பத்தின அக்கறையே இல்ல அவளுக்கு. வீட்டுல உள்ளவிய பயப்படுவாவ. சொன்னாலும் வீட்டுக்கு வரணும், ஊர் சுத்திக்கிட்டே இருந்தா போதுமா? ஏய் வாய் அடக்குடி. ஏன் வாய் அடக்க சொல்லதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல கவின. அண்ணனை இன்னமும் காணலன்னு சொல்லிட்டு சாரா அழுதுட்டு இருக்கான். ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. மேடம் இன்னைக்கு இவ போனை வீட்லயே போட்டுக்கிட்டு போயிருக்கா. அவளுக்கு மேல யாருக்கு அக்கறை இல்லதான், ஆனா அர்ஜுனுக்கு மேல எல்லாருக்கும் அக்கறை இருக்கலாம். நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தாள்னா அறிவுங்கிறது இருந்திருக்கான். ஏய் ஏய் ஜெசிகா, அளவா பேசு. என் அண்ணி வீட்டுல உள்ளவியலை பத்தி மரியாதை இல்லாம தப்பா பேசுனேன்னு வச்சுக்கான், அடிச்சு பல்ல கழட்டி கையில கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. கவின் வாய மூடுறீங்க. நல்ல பொண்ணா நடந்துக்கு பாரு. மனசாட்சி இல்லாம இன்னொரு பொண்ணை பத்தி தப்பா பேசியது, குடும்பத்தை பத்தி பேசியது. அது சரி, குடும்பம் இருந்தா தானே குடும்பத்தோட அழகை பத்தி உனக்கு தெரியும். கவின், நீ அப்பப்ப என் கேரக்டர் பத்தி என் ஃபேமிலியை பத்தி தப்பா பேசிக்கிட்டே இருக்க. என் ஃபேமிலியோட வீட பத்தி நீ பேசச்சுல நானும் பேச வேண்டியதா இருக்கும். உன்னைதான் அப்பவே வீட்டுக்கு கிளம்ப சொன்னேன். ஏன் அண்ணா அண்ணியே வெளியே போயிருக்காவ, எப்ப வரணுமோ அப்ப வருவாவ. அவளுக்கு வரதுக்கு தெரியும். நீ யாரும் அவளுக்காண்டி காத்துக்கிட்டு நிக்கிறதுக்கு? நாங்க எல்லாரும் இருக்கோம், எங்களுக்கு தெரியும். ஏ சாராம் பாத்துக்கா, அவ இந்த வீட்ல இருந்தாள்னா நீ இப்படிதான் காலம் முழுக்க அழ வேண்டியதா இருக்கும். அவளால அவ கூட இருக்கீங்களுக்கெல்லாம் எப்போ ஆபத்து தான். இத ஆண்டிய நானும் அப்பால இருந்தே சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், யாரும் கேட்கதா இல்ல. சாரா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன் கல்யாணத்துக்கு பிறகு உன் அண்ணி தான் எல்லாம் உன் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆனா உன் அண்ணனுக்கு ஆபத்தே உன் அண்ணி மூலமா தான் வர. நீ வேணா பாரு, ஒரு நாள் இத நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுவ. உன் வேலையை பாத்துக்கிட்டு போடி. இது எங்க வீட்டு பிரச்சனையை நாங்க பாத்துக்கிட்டலாம். உன் வீட்டு பிரச்சனையை போய் பாரு. கவின், எனக்கு அர்ஜுனுக்கு மேல அக்கறை இருக்கு. அவ கேடு கட்டு போனாலும் ஒண்ணும் இல்ல. ராத்திரி 1 மணிக்கு மேல ஆகுது, என்னமோ ஒரு போன் இல்ல. அவருக்கு போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவன் மேடம் இன்னைக்கு போனை வச்சுக்கிட்டு போயிருக்கான். வேற யாருக்கு போன்ல இருந்தாவது ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, நாங்க வரதுக்கு லேட் ஆகும், நல்லா சுத்திக்கிட்டு தான் வருவோம் அப்படின்னு. இவ்வளவு நேரம் ஆனதுக்கு பிறகு 2 பேரும் வீட்ல காணல. வீட்ல உள்ளவே பயப்பட மாட்டாங்களா? நீ சொல்லதெல்லாம் சரிதான், வீட்டுல உள்ளவே பயப்படுவாதான். நாங்க எல்லாரும் வீட்டுல உள்ளவே பயந்துகிட்டு தான் இருக்கோம். நீ யாரு? கவின், வாத்தி அளந்து பேசு. அவளும் பயந்துகிட்டு தானே நிக்கான். அவளுக்கு என்ன தலையெழுத்தா இவ்வளவு நேரம் இங்க காத்துக்கிட்டு நிக்கிறதுக்கு? காவலுக்கு நிக்கிறதுக்கு நம்ம யாரும் வெத்தல பாக்க வச்சு கூப்பிடல அவள. அத முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. பொண்ணு மாதிரியா நடந்துக்கிட்டியா? அவ இஷ்டப்பட்ட நேரம் வாராம், இஷ்டப்பட்ட நேரம் போலாம். இவளுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல. அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டு இவன் வேற முன்னமே அண்ணனுக்கு பர்த்தாலே சுத்தினவா. இப்போ கண்ட நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டு போறான். சுத்தி இருக்கவியா அண்ணனை பத்தி தானே தப்பா பேசுவாவ. எவ்வளவு சென்னான முடியுமோ அவ்வளவு சென்னான இந்த வீட்டுக்கு வாத நடத்திக்கான். வேலை பாத்துக்கிட்டு நீ போ, நானும் உங்க வீட்டுக்குள்ள வரல, வெளியே தானே நிக்கேன். இப்ப இதுவா முக்கியம்? கார்த்திக் அண்ணனுக்கு போன் பண்ணி அங்க வந்தாவளான்னு கேளு. கேட்காம இருப்பனா? எப்போ கேட்டுட்டேன், அங்க போகலையாம். ஹாஸ்பிட்டல் இருக்காவலான்னு ஹாஸ்பிட்டலுக்கும் போன் பண்ணிட்டேன், ஸ்மிருதி அக்காக்கும் போன் பண்ணிட்டேன். அர்ஜுனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடக்கணும். அவ செத்தா. டாக்டர் மேம், என்னாச்சு? டாக்டர் கூப்பிடுங்களேன். கூப்பிடுறேன் மேம். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஆக்சிடென்டா? அது பழைய பகையை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து கத்தியால குத்திட்டான். சிஸ்டர், இவர் என் ஹஸ்பண்ட் தான். இவர் டாக்டர் தான். எப்படியாவது இவருக்கு உயிரை காப்பாத்தணும். டாக்டர் வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மேம். உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. கத்தியால குத்தி கிழிச்ச மாதிரி இருக்க. ஆமா டாக்டர்,
இவரும் டாக்டர் தான். எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா எங்களுக்கு எல்லாருமே பேஷண்ட் தான். பழைய பகையை வச்சுட்டு ஒருத்தன் கத்தியால குத்திட்டா டாக்டர். எப்படியாவது இவரை காப்பாத்துங்க. ஏற்கனவே நிறைய பிளட் போயிட்டு. காப்பாத்துங்க டாக்டர். இதுல தூக்கி போட்டு கொண்டு வந்திருக்கியா? டாக்டர் பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. முதல்ல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் முதல்ல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இங்க பண்ண முடியாதுமா. கத்தி குத்துப்பட்டிருக்கேன். எம்எல்சி கம்பல்சரி. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. போலீஸ் இன்டிமேஷன் முடிஞ்சு ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுவோம். சார் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நிறைய பிளட் போயிருக்கு. வெயிட் பண்ணதுக்கெல்லாம் டைம் இல்ல சார். ட்ரீட்மெண்ட் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. மேம், உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இங்க பண்ண முடியாது. ப்ரொசீஜர் இதுதான். எம்எல்சி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். டாக்டர் டிஎஸ்பி ரோஹித் இவர் தங்கச்சிக்கு தான் பேசி வச்சிருக்காங்க. இவர் ஒரு டாக்டர் தான். முதல்ல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க பாருமா, இது பிரைவேட் ஹாஸ்பிடல். நீ கத்தி கூப்பாடு போடியதுனால எல்லாம் ஒண்ணும் நடக்க போறது இல்ல. ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். எல்லாத்தையும் விட ஒரு உயிர் முக்கியம் சார். உடனே நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. இங்க கத்திக்கிட்டு நிக்கிறதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தான் வந்த உடனே சொல்லுவியான்னு தெரியும். இவர் டாக்டரா இருக்காரு, அவர் டாக்டரா இருக்காரு. கத்தி குத்து வேற ஆழமா பட்டிருக்குமா, பிளட் வேற நிறைய போயிருக்கு. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணுங்க. நீங்க உடனே எம்எல்சி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே சார். சிஸ்டர் ஃபோன். பயப்படாதீங்க மேம், அவருக்கு ஒன்றும் ஆகாது. நம்பர் சொல்லுங்க. ரோஹித் நம்பர், கார்த்திகண்ணா நம்பர், யாருக்கு நம்பர் நமக்கு தெரியாது. கவின் 98. இந்த நேரத்துல லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து போன் வருது. கவின் அட்டன் பண்ணு கவின். ஒருவேளை என்னமோ வீட்டுக்கு வரல இல்ல அண்ணனா நீ எதுல இருந்தாவது ஃபோன் பண்ணியாவல என்னமோ. இரு. ஹலோ கவின். நினைச்சேன் இவரானும் வீட்டுக்கு ஜனன் வரதுக்கு தெரியாது. கவின் ஹலோ கேக்குதா? அண்ணி கேக்குது. கவின் எங்க இருக்க அவன் கேளு. அண்ணி பேசியாவா? அண்ணி எங்க கேளு. அண்ணன் எங்க? என்னமா வீட்டுக்கு வரல, எங்க இருக்குதியா? கவின் நான் மகாலட்சுமி ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேன். ஹாஸ்பிடல்லையா? ஹாஸ்பிடல்ல இருந்தா அண்ணன் எங்கன்னு கேளு கவின். கவின் அண்ணி ஹாஸ்பிடல்ல என்ன பண்ணுதியா? அண்ணன் எங்க? நான் கவின் அர்ஜுனா மகாலட்சுமி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கேன். அண்ணன் ஹாஸ்பிடல்லையா? கவின் என்னன்னு கேளு. அண்ணி என்னத்துக்கு அட்மிட் பண்ணிருக்கியா? கவின் நான் இங்க அர்ஜுனா ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கேன். ஆனா இன்னும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க மாட்டேங்க அவ. நீ உடனே ரோஹித்துக்கு ஃபோன் பண்ணுதியா? அண்ணி புரிய மாதிரி சொல்லுங்க. கவின் அது நானும் அர்ஜுனா வந்துகிட்டு இருக்கும்போது பிரவீன் வந்து அர்ஜுனா கத்தியால குத்திட்டான். அண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகுதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கதா சொல்லிருக்காவ. நீ உடனே ரோஹித்துக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லலாம். தோ அத்தனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணி. இப்போ நாங்க வந்துட்டோம். எனக்கு தோணிக்கிட்டே இருந்து என் அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு. என் அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டுனா அது பிறவிக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்னங்க மேம் பயப்படாதீங்க மேம், ஒன்னும் இல்ல, அவருக்கு ஒன்னும் ஆகாது. என்ன தினேஷ், சந்தேகப்படிய மாதிரி யாருமே இல்ல. ஆனா சார் கம்ப்ளைண்ட் பண்ணவே இந்த ரோட தான் சொன்னாவ. ஆனா இங்க எந்த பொண்ணும் இல்ல, எந்த ஆம்பளையும் இல்ல. கவின் சொன்ன ரோஹித்துக்கு ஃபோன் பண்ண. இரு சார், போன் போயிட்டு தான் இருக்கு. ஹலோ என்னடா, என்னமா தூங்கலையா? இந்த நேரத்துக்கு போன் பண்ணிருக்க? அதான் இப்ப எங்க இருக்குதியா நீங்க? வீட்லயே தான் இருக்கீங்க? இல்லடா, ஸ்டேஷனுக்கு ஒரு போன் வந்தது. ஒருத்தர் கத்தியால குத்துப்பட்டு கிடக்காரு, கூட ஒரு பொண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் வந்தது. அதான் வீட்ல இருந்து கிளம்பி உடனே சம்பவ இடத்துக்கு வந்தேன். இங்க யாரையும் காணும். எந்த அரக்கருக்கையும் போன் பண்ணான்னு தான் தெரியல. அதான் நீங்க இப்ப மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல நிக்கிறியா? இந்த சரௌண்டிங் தான்டா. சாரா என்னது கல்றான்? டே கவினன், அதான் கத்தி குத்துப்பட்ட அந்த ஆள் வேற யாரும் இல்ல, அண்ணன் தான். கவின் அர்ஜுனோட அண்ணியன் தான். அண்ணனை மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணாம எம்எல்சி ரெஜிஸ்டர் பண்ணாம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களாம். நீங்க கொஞ்சம் உடனே மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல் போவீங்களா? டேய் நீ போன வை, நான் உடனே பாக்குறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க தான். அண்ணி ஒத்தையில அங்க நிக்காவ. சரிடா, பதட்டப்படாம ஹாஸ்பிட்டல் வாங்க. என்ன சார், கேஸ் சம்பந்தமாவா? தினேஷ் கத்தி குத்துப்பட்டது என் மச்சானுக்கு தான். சாரா மேமோட அண்ணனுக்கா? ஆமா, உடனே வண்டி எடுங்க, மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல். ஓகே சார். ஆட்டோ வர சொல்லிட்டேன், ஹாஸ்பிட்டல் போலாம். அண்ணன் வேற கார சர்வீஸ்க்கு விட்டுருக்கலாம். நாங்க அப்பல இருந்து உனக்கிட்ட படிச்சு சொல்லிக்கிட்டே தானே இருக்கோம். அவளால எப்பவுமே அர்ஜுனுக்கு ஆபத்து ஆபத்து அப்படின்னு. ஏய், எப்ப என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியாதா? நத்துக்கவனன், அவ ராசிய பத்தி தான் நான் அப்பல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. அவளால எத்தனை உயிர் மாஞ்சு போயாச்சு. அவ அம்மா கறிக்க உயிரே. ஆசையா பாசம் கொடுத்து வளர்த்தேன் என் புள்ள நிலனே. அது பிறவிக்கு அஞ்சு என் 2 பிள்ளைகளுக்கு உயிரை போச்சு. இப்ப அர்ஜுனுக்கு உயிரே. இங்க பாரு சாரா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன் கல்யாணத்துக்கு பிறகு உன் அண்ணனை பாத்துக்க போறது உன் அண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆனா அவளாலதான் உன் அண்ணனுக்கு ஆபத்தே. போத்தெல்லாம் பிரவீனன் அவ எப்போ இழுத்து வச்ச வம்ப. ஒரு தடவை அவளை
அடிபட்டு இன்னொரு தடவை ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டு இருந்து இப்ப கத்தி குத்துப்பட்டு ஹாஸ்பிடல்ல கிடக்காரு. சந்தோஷமா? அவள உன் அண்ணன் கூட சேர்த்து வைக்கணும் நீ தானே போராடிக்கிட்டு இருந்த. பாத்தேல உன் அண்ணனுக்கு உயிருக்கு கூட விளையாடிட்டு இருக்கான். இவளால உன் அண்ணனுக்கு ஆபத்து. இவ உன் அண்ணனுக்கு கூட இருந்தான்னு வச்சுக்க. உன் அண்ணன் சந்தோஷமா நல்லா சாப்பிட்டு தெம்பா இருப்பான்னு மட்டும் நினைக்காத. வருஷத்துல பாதி நாள் ஆஸ்பத்திரியில படுக்கிறதுக்கு வேண்டியதான். இவ எங்கெல்லாம பிரச்சனை இழுத்து வச்சிருக்கா. அதெல்லாம் அர்ஜுனுக்கு தலையில நீயே கெட்டதுக்கு பாக்குறியா? இங்க பாரு, ஒரு தங்கச்சியா நீ வேணா இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கலாம். ஆனா அவரை நான் உயிருக்கு உயிரா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். இவளால அவர் உயிருக்கு என்னதான் ஒண்ணு ஆச்சு. இவளை கொல்லாம விட மாட்டேனா. நீ வேணா ஏன் அண்ணி நினைச்சுக்கிட்டு இரேன். ஏய், இதுதான் சான்ஸ்னு உன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போதா. அவ பேசுறதுல என்னடா தப்பு? நான் தான் அப்பல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவர் ராசி இல்லாதவர் ராசி கெட்டவன், ஒவ்வொரு உயிரையா கொல்லதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இப்ப பாரு, உன் அண்ணன் உயிரே அங்க ஊசல ஆடிக்கிட்டு கிடக்கு. ஈசாரா, இத்தனை வருஷம் ஆகுதுல, உனக்கிட்ட தெரியாம தான் கேட்டேன். சொத்துக்கு ஆசைப்பட்டேன் இல்லன்னு சொல்லலாம். என்னைக்காவது உன் அண்ணனையோ உன்னையோ கொலை பண்ணதுக்கு நான் முயற்சி பண்ணிருக்கேன். என்னதான் கோவம் இருந்தாலும் அந்த அளவுக்குலாம் நான் இறங்கினது இல்ல. ஆனா ஒண்ணு, நீ உன் அன்னைக்காரனுக்கு நீ போனதுக்கு பிறகு நான் செல்லம் போல சாப்பாடு போட மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு உன் அன்னைக்காரி உன் அன்னைக்காரனுக்கு கூட இருக்கணும்னு ஆசைப்படியா. ஆனா நீ அவளுக்கு கூட விட்டுக்கிட்டு போறேன்னு வச்சுக்க, அது உன் அண்ணன் உயிருக்கே ஆபத்து. தியா, என்னமா நடந்தது? எம்எல்சி ரெஜிஸ்டர் பண்ணலையா என்னமா நீங்க? சார், அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மொத டாக்டருங்க இப்ப வருவாங்க சார். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கவே மாட்டேங்காத. ஏற்கனவே குத்துப்பட்டு ரொம்ப நேரம் ஆகுது. செத்த வேற நிறைய வந்துகிட்டே இருக்கனே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தியா, ஒன்னும் இல்ல, பயப்படாதான். ஒன்னும் இல்ல சார். யோ, நீ டாக்டர் தானே? உயிரை காப்பாத்துறதுக்கு தானே இருக்க. சார், உங்களுக்கு தெரியாததான், ஹாஸ்பிடல் ரூல்ஸை நாங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எம்எல்சி ரெஜிஸ்டர் பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணணும், ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணி தள்ளு வண்டியில தூக்கி வச்சு கூட்டிட்டு வந்திருக்காவ. என்னமா ஸ்ட்ரெச்சர்ல கூட மாத்தல நீங்க. உங்க வீட்டுல உள்ள உயிர்னால இப்படிதான் பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? அவரை ஒரு ஹாஸ்பிட்டலோட எம்டி ஞாபகம் இருக்கட்டும். உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லனா உங்க ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் பெரிய விளைவை சந்திக்க வேண்டியதா இருக்கும். எமர்ஜென்சி பேஷண்ட்க்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கூட பார்க்காம போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கியா? இப்போ உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இல்லையா? சார், உடனே ஸ்டார்ட் பண்றோம். அம்மா, உடனே எம்எல்சி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சார், பார்த்தாலே தெரியுது ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன்ல தான் இருக்காரு. கத்தி குத்து வேற ஆழமா பட்டிருக்கான்னு தெரியுது. இருந்தாலும் நாங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியோம். லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நாங்க பாத்துக்கலாம். நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஸ்ட்ரெச்சர்ல மாத்தனங்க அறிவு கூட இவங்களுக்கு இல்ல. தியா, ஒன்னும் இல்ல, அது கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாவ, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முத. பேஷண்ட் நேம் சொல்லுங்க மேம். அர்ஜுன் ஸ்ரீனிவாசன். உங்க பேரு? அது பிறவைக்கு நீங்க அவருக்கு டிஎஸ்டி அர்ஜுன், நான் அவரோட ஒய்ஃப். டேய், என்னடா சொல்ல? ஆமாமா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரவீன் தான். என் நண்பனை இப்படி ஒரு சிச்சுவேஷன் காலாக்குனவனா நான் சும்மா விட போட்டா இல்ல. அவன் உயிர் என் கையில தான். அவன் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய ஆபத்தை தொட்டிருக்கான்னு இனிமே அவனுக்கு நான் புரிய வைக்கேன். அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எப்படியாவது இனிமையாவது அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன், நம்பினேன். அர்ஜுனனுக்கு கூட ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ்வான்னு நினைச்சேன். ஆனா பிரவீனால அர்ஜுனனுக்கு அவளுக்கு இப்படி ஒரு ஆபத்து வரணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மக்களே, அவ கூட தான் நினைச்சு பாத்திருக்க மாட்டா. அவளோட நம்ம யாராவது நினைச்சு பார்த்தோமா அந்த பையன் இப்படி பண்ணுவான்னு. ஏற்கனவே அர்ஜுனனுக்கு சித்தி நிலம் இறந்து போனதுக்கு நீதான் காரணம், அஞ்சு இறந்து போனதுக்கு நீதான் காரணம்னு சொல்லிக்கிட்டு தெரியாவ. இதுல அர்ஜுனனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா எல்லா பாவத்தையும் பழியும் அவன் மேலதான் தூக்கி போடுவாவ. என்னால கூட இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. ரவி, அவருக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அந்த கிறுக்கு பையன் அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கே நாடகம் நடத்தி இருக்கா. அப்பனா நிலன் தம்பி இறந்து போன உடனே மேரியவியா அழுதுகிட்டே இருந்தாவ. என் பேத்திக்கு இனிமே யாரு உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அந்த நேரத்துல இந்த பிரவீனி என் ஃப்ரெண்டுக்கு கழுத்துல நான் தாலியை கட்டேன், அவளுக்கு யாரும் இல்லைன்னா நினைக்காதுங்க, நான் இருக்கேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னான். இப்ப எல்லாம் இவனுக்கு உள்ளர்த்தம் தெரியுதே. என்ன ஆனாலும் சரி, இவனை சும்மாவே விடப்படாது. தியாவ கல்யாணம் பண்ணதுக்காண்டிதான் எல்லா டிராமாயும் போட்டிருக்கான் அவன். இப்ப அவன் நினைச்சதெல்லாம் நடக்காததான் அவளை குத்ததுக்கு போயிருக்கான். இனிமேதான் அவனுக்கு அழிவு காலமே ஆரம்பிக்க போகுது. இடம் தெரியாம மோதிட்டாங்களா, பாத்துக்கலாம். இப்ப 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறியா? ஆமாமா. சரி, நாங்களும் வரோம், ஒன்னா போலாம். ஏன் காரே அர்ஜுனுக்கு காரே சர்வீஸ்க்கு விட்டுருக்கோம். நாங்க 2 பேரும் பைக்ல தான் போறோம். ஆமாத்த, நாங்க இன்னும் போறோம். ஏதாவதுன்னா உங்களை கூப்பிடும், அது பிறவைக்கு நீங்க வாங்க. சரிம்மா. பவி மக்களே, போய் சேர்ந்ததான் போன் பண்ண மறக்காம. சரி அத்தா. அம்மா, வரோம். பாத்து போங்க மக்களே. ஏன் தியா? சார், ரொம்ப டயர்ட் ஆயிட்டாவான்னு தோணுது. கொஞ்சம் தண்ணி எடுத்து மூஞ்சில தெளிங்களா? ஒரு நிமிஷம் சார். ரொம்ப தூரத்துல இருந்து அதுல தூக்கி போட்டு தள்ளு வண்டி மாதிரி தள்ளிக்கிட்டே கொண்டு வந்திருக்காவ. கொஞ்சம் ஃபோர்ஸ் அடிங்க மேம். அர்ஜுன், தியா, கொஞ்சம் பொறுமையா உட்காரு. அவருக்கு ஒண்ணும் இல்ல. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. நீ பொறுமையா இரு, அமைதியா இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப நேரமா ரொம்ப பிளட் வெளியே போயிட்டே இருந்தது. எல்லாம் என்னாலதான். எல்லாம் ஒன்னாலதான் ஒன்னாலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பழி தூக்கி போடியதை நிறுத்த.
அது பிறகு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரு. அங்கிருந்து இந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஒத்தையில அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். என்னமா ஸ்ட்ராங் ஆயிருதியா? ஒண்ணும் ஆகாது. பயமா இருக்கு. சாராக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? இன்னும் கொஞ்ச நாளையில உங்களுக்கு அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. தங்கச்சி கல்யாணத்தை நினைச்சு எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தாரு, எவ்வளவு ஆசைப்பட்டாரு. இந்த டைம்ல அவர் இப்படி படுக்க வச்சுட்டானே. தியாம், சாராக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? என் அண்ணனை இப்படி ஒரு கோலத்துக்கு ஆளாக்கிட்டேன்னு என்னட்ட கேப்பாளா? எப்படி அவளுக்கு பதில் சொல்ல போறேன்? தியாம், முத என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்ல. என்னங்க? வா சாரா. என் அண்ணன் எங்க ரோஹித்? எனக்கு என் அண்ணனை பார்க்கணும். அவருக்கு ஒன்னும் இல்ல. சத்தம் போடாத. ஹாஸ்பிட்டல் சத்தம் போட்டு அழியத நிறுத்தும் போத ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஒன்னும் ஆகாது. உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கோம். ரொம்ப அடிபட்டு இருக்கா? லேசாதான் கவின், ஒன்னும் இல்ல. சரம் முத அழியத நிறுத்த. மாறி மாறி இப்படி அழுதுகிட்டே இருந்தியல்னா? ஆமா, ஒன்னும் ஆகாது. ட்ரீட்மெண்ட் போயிட்டு தானே இருக்கு. அவருக்கு ஒய்ஃபை இப்பதான் மயக்கம் போட்டு விழுந்தாவ. நல்ல கல்லு துண்டு போல தானே இருக்கா. இவ்வளவு மயக்கம் போட்டா? சாரா, என்ன மன்னிச்சிடு சாரா. எல்லாம் என்னாலதான். அண்ணி, எதியாம் நினைச்சு வச்சுக்கா. அர்ஜுனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கா. உன்னை இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து போனமாதான் தூக்கிட்டு போவாவ. ஏய், நீ கொஞ்சம் வாய மூடுறியா? இந்த மாதிரி எல்லாம் பேசினேன்னு வச்சுக்கான். அந்த பிரவீனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னா ஒன்ன தூக்கி உள்ள வச்சாலாம் வச்சிருவேன். ஆமா, எனக்கிட்டயே மொத்த குடும்பமா எகிரிக்கிட்டு வாங்க. இன்னைக்கு குத்துப்பட்டு படுத்திருக்காருன்னா இவர்தான் காரணம். மேம், கொஞ்சம் அமைதியா பேசுங்க. இது ஹாஸ்பிட்டல். அண்ணி, என்னதான் நீ நடந்தது? பிரவீன், நான் அர்ஜுன வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும் போது பிரவீன் வழி மறிச்சு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சான். ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடந்தது. அவனை சமாளிச்சு வீட்டுக்கு வரலான்னு கிளம்ப போது அர்ஜுன அடிச்சு போட்டுட்டு என்ன குத்ததுக்கு கத்தி எடுத்தான். தியா, அழாம சொல்லுங்க. அது பிறகு எனக்காக எனக்கு எதுவும் ஆக கூடாதுங்கிறதுக்காக அவர் இடையில வந்து அந்த குத்த அவர் வாங்கிக்கிட்டாரு. எல்லாம் என்னாலதான். அதான் நீ நல்ல கல்லு துண்டு போல தானே இருக்க. ஏடி, என்னமா கொஞ்ச நாளையில அவன் தங்கச்சிக்கு கல்யாணத்தை வச்சிருக்கான். உனக்கு தெரியாது? அவனை இப்படி ஆஸ்பத்திரியில படுக்க வச்சுட்டேலாம். நிம்மதியா உனக்கு? மேம், இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல. முத இப்படி சத்தம் போடியதை நிறுத்துங்க. அதான் சொல்லியாவ எல்லாம். இங்க பாருப்பா, நீ அர்ஜுன் அவன் தங்கச்சிக்காண்டி பார்த்து வச்சிருக்க மாப்பிள தான். நீ போலீஸ் தான். எனக்கிட்ட போலீஸ் ஆகாத. சொத்துக்காண்டி அவன் விஷயத்துல நானும் சில பல விஷயம் எல்லாம் பண்ணிருக்கேன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அவனை கொண்டு போடணும்னு நான் இது வரைக்கும் நினைச்சதே இல்ல. மகராசி வந்தான் வீட்டுப்படியே யாருன்னு நினைச்சா என் பிள்ளைகள் ரெண்டையும் நான் பறி கொடுத்தேன். இப்ப அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இவா அவனுக்கு பொண்டாட்டியா வந்ததுல இருந்து அவனுக்கு எத்தனை அடி, ஒரு தடவை ஆக்சிடென்ட், கையில அடி, இப்ப வயத்திலே குத்துப்பட்டு கிடக்கான். ஏண்டியா, நீ போதுக்கு முன்ன கூட உனக்கிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருந்தானாங்க. உன்னால உன் கூட இருக்கவியலுக்கு எல்லாருக்கும் ஆபத்து. நீ அர்ஜுனை விட்டு தள்ளி இருக்காத, அர்ஜுனோட உயிருக்கு நல்லதுன்னு இன்டைரக்டா சொன்னா எப்போ சுயநலமா தான் இருப்பியா? அண்ணி, போன் கூட இல்லாம எப்படி நீ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தியா? கவின், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு கூட யாருமே இல்ல. எத்தனையோ உயிரை அவர் காப்பாத்தி இருக்காரு. எத்தனையோ வண்டியை நிப்பாட்டினேன். யாருமே உதவி பண்ணதுக்கு முன்ன வரவே இல்ல. அது பிறகு ஒரு பைத்தியக்காரர் வந்தாரு. அவர் பைத்தியக்காரரா இல்ல பைத்திய மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாரான்னு எனக்கு தெரியல. நாங்க மாட்டிக்கிட்டு இருந்த இடம் ரொம்ப மோசமான இடம் போல. அதான் யாருமே வண்டி நிறுத்தல. ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாவேல தள்ளு வண்டி, அதுதான் எனக்கு கிடைச்சது. அதுலதான் அவரை கிளப்பி இங்க கொண்டு வந்தேன். பைத்திய மாதிரி ஒரு அண்ணன் வந்து பேசிக்கிட்டே நின்னாரு. அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. ஏடி, எங்க போனாலும் எவனாவது ஒருத்தனை வளைச்சு போட்டுருவியா? கவின், உங்க அம்மாக்கு இது என்ன பேச்சு? இந்த ரெண்டு பைத்தியக்காரங்களா அப்படி பேசலனாதான் ஆச்சரியப்படணும். அவன் ஏன் பேச மாட்டான்? ஏடி, உனக்கிட்ட தான் கேக்கேன். எங்க போனாலும் எவனாவது ஒருத்தனை வளைச்சு போட்டுருவியா? அத்தை, ஆண்டியா அத்தனை கூப்பிட மாட்டேன்னு சொன்ன, இப்ப அத்தனை கூப்பிடுதியா? ஏடி, நீதான் என்ன அத்தனை கூப்பிட மாட்டியே. அத்தனை கூப்பிட மாட்டேன்னு சவாலெல்லாம் விட்டியே. இப்ப மட்டும் உன் புருஷன் என்ன சித்தியாவும் அம்மாவாவோ ஏத்துக்கிட்டானா? இப்ப மட்டும் அத்தை பொத்தன்னு வர. இப்பதான் உன்னைய பத்தி சாராக்கே புரிஞ்சிருக்க. எனக்கு தெரியுது சாரா, நீ மேல கோவமா தான் இருக்க. நீ வந்து இவ்வளவு நேரம் ஆகுது ஒரு வார்த்தை அண்ணின்னு கூப்பிடல. நீ என்ன வெறுத்துட்டேன்னு எனக்கு தெரியுது. இவ்வளவு நாள் அவ நினைச்சுக்கிட்டு இருந்தா அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுக்கு பிறகு அவ அண்ணனுக்கு நீ சந்தோஷத்தை கொடுக்க வந்த தேவதானு. இப்ப தாண்டி அவளுக்கு புரிஞ்சுது நீ கூடவே இருந்தேன்னா அவ அண்ணனுக்கு உயிருக்கே ஆபத்துன்னு. சாரா, கவின், எனக்கு அண்ணனை பார்க்கணும். இரு சாரா, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கலாம். அது எப்படி? யாருமே இல்லாத இடத்துல ஒரு பைத்தியக்காரன் உங்களுக்கு உதவி பண்ணிருப்பான். உண்மையாவே அவன் பைத்தியக்காரனா இல்லனா ஓ செட்டப்பா? அம்மா, ஏற்கனவே நொந்து போயிருக்காவ. என்னமா அவியல நோவடிக்கணுமா? அது யாருனால எனக்கு தெரியாது. ஆனா அந்த அண்ணனாலதான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடிஞ்சது என்னால. சும்மா நடிக்காதடி. பிளான போட்டு அர்ஜுனுக்கு பொண்டாட்டியா வந்துட்டேன். அந்த பிரவீனை நீதான் ஏவி விட்டுருப்பேன். அவனால வரமாட்டான். இந்த நடு ராத்திரி நீங்க வெளியே போனது, ஒன்னா சேர்ந்து அந்த வெளியே வந்தது, அதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? நீ பிளான போட்டு நீயே பிரவீன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்ப. நடு ராத்திரி நீங்க எங்க போறியா, எங்க போயிட்டு வாரியா, இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? கரெக்டா வந்து
நீ நியூஸ் கொடுக்காமல அவன் வந்தான்? இல்ல அத்தை, அவன் கூட நான் கான்டாக்ட்ல இல்ல. நடத்தி உன் நாடகத்தை. நீ அவனை ஒன்னா சேர்ந்து பிளான் போட்டு தான் அர்ஜுன் அடிச்சு போட்டுட்டு உன்னை குத்த வந்த மாதிரி பிளான் போட்டா கண்டிப்பா காப்பாத்துறதுக்கு அவன் நடுவுல வருவான்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க. உங்க பிளான சக்சஸ் ஆச்சு. பைத்தியக்காரன் பிரவீன், நீ 3 பேரும் சேர்ந்து அர்ஜுனை கொலை பண்ணதுக்கு போட்ட பிளான் தானே இது? சும்மா நடத்துவீங்களா? இப்படி ஒரு கேவலமான புத்தி உங்களுக்கு தான் வரான். சொத்துக்காண்டி இவதான் எல்லா பிளானையும் போட்டுப்பான். அர்ஜுனுக்கு பொண்டாட்டி, அவன் செத்து போயிட்டானா மொத்த சொத்தையும் இவன் அனுபவிக்கலாம்ல. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போ. அவரை பார்க்காம நான் போக மாட்டேன். கவின், சித்தி தான் சொல்லாதெல்லாம். கவின், சித்தி தான் சொல்லியாதெல்லாம். வெளியே போ சொல்ல. சாரா, எனக்கு அண்ணனை பார்க்கணும் கவின். இப்பதான் அவளுக்கு புத்தி வந்திருக்கு. இனிமே ஒவ்வொருத்தங்களுக்கா புத்தி வரான். நீ யாருக்கு கூட இருக்குதியோ அவிய உயிரெல்லாம் மேல போக வேண்டியதான் சொல்லிக்கிட்டு இப்பதான் ஒவ்வொருத்தங்களுக்கா புரிய வருது. அம்மா, என் வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தங்களுக்கு உயிரையா அழிக்கிறதுக்கு வந்து சேர்ந்துருக்குதுவா. கவின தம்பி, அர்ஜுன் தம்பிக்கு எப்படி பாருக்கு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு பாட்டி. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? உங்க பியாத்திய வாழ வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு எங்க வீட்டுல உள்ள ஒவ்வொரு உயிரையா எடுத்துக்கிட்டு இருக்குதியா. முத எனக்கு 2 பிள்ளைகளு, இப்ப அர்ஜுன. அம்மாடி, என் தங்கம் என்ன? அவதான் ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்திருக்கான். ஒரு போன் வசதி கூட இல்லாம ஒத்தையில அவனை கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கான். அவ இல்லன்னு நினைச்சு பாரு. அவ இல்லனா அவனுக்கு கத்தி குத்தே பட்டிருக்காது. ஏய் சொல்லடி, அந்த பிரவீன் நீ வச்ச ஆள் தானே? அவ சொல்ல மாட்டாண்டி, கல்லூரி மாதிரி நிக்கல. இவ வச்ச ஆள் தான். சொத்துக்காண்டி தொட்டு தாலி கட்டின புருஷனே கொல்ல பார்த்தவா. ஹலோ, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே போறீங்களா? ஹாஸ்பிடல்னு சொல்லிட்டே இருக்கேன். டாக்டர் வந்தா எனக்கிட்ட தான் சத்தம் போடுவாரு. என்னமோ உங்க பேர்ல எல்லாம் ஹாஸ்பிடல்ல எழுதி தந்த மாதிரி இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குதியா? 2 பேரும் கொஞ்சம் வெளியே போங்கம்மா. அம்மாடி நர்சம்மா, இங்க படுத்துக்கிட்டு கிடைக்கிது என் வயித்துல நான் பெறலதான். ஆனா அவனும் என் புள்ள மாதிரி தான். சாவதுக்கு கிடக்கான். அதான் டாக்டர் பாத்துக்கிட்டு தானே இருக்காவ. நானும் அப்பல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். அந்த பொண்ணு மட்டும் இல்லனா அவர் இங்க ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து கூட சேர்த்துக்க முடியாது. கட்டின பொண்டாட்டிக்காண்டி புருஷன் தான் என்ன யாதுன்னு முன்ன வந்து நிப்பான். புருஷனுக்கு ஒண்ணுனா பொண்டாட்டி தான் முன்ன வந்து நின்னு ஆகணும். அவிய 2 பேரும் கரெக்டா தான் இருக்காவ. என்ன வேணாலும் இருக்கட்டும், உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் வெளியே போய் வச்சுக்கோங்க. ஹாஸ்பிடலுக்குள்ள இப்படி சத்தம் போட்டு மத்த பேஷண்ட் எல்லாம் தொந்தரவு பண்ணிய வேலையை வச்சுக்காதுங்க. வெளியே போங்கம்மா மொத 2 பேரும். ஆமா, எங்க 2 பேரும் தான் இது எல்லாருக்கும் கண்ணு தெரியும். சாரா, என்னங்க கல்யாணம் வேற நெருங்கிக்கிட்டே வருது. இப்ப கத்தி குத்துப்பட்டு படுத்திருக்கானா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன பயம்? நீ ஏன் எல்லாரையும் மாதிரி யோசிக்க போறியா? அபச கொணா அப்படி இப்படின்னு நினைக்க போறியா? அப்படி இல்லங்க, ஏற்கனவே தேவா அர்ச்சனை ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு தான் கல்யாணத்தை வேற தள்ளி போட்டோம். நம்ம சைடுல பத்திரிக்கை அடிக்கிறதுக்கும் கொடுத்துட்டோம். இப்ப போய் இப்படி ஒரு சம்பவம்னா நீ நினைக்க மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. அவளுக்குன்னு இருக்கேதா அவன் மட்டும்தான். நமக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்லங்க. இந்த பழிய அந்த பொண்ணு தியாக்கு மேலதானே இனிமே தூக்கி போடுவாவ. கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை ஏன் அந்த கடவுள் அவளுக்கு கொடுக்கணும்? கிறிஸ்டினா, எல்லாம் ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும். கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாவே எல்லாம். கண்டிப்பா இதுலயும் ஒரு நல்லது இருக்கும். நீ கிளம்பு, ஆஸ்பத்திரிக்கு போவோம். சரிங்க. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. சரியாவான். கிளம்புதானு போன் பண்ணதுல இத பத்தி எல்லாம் சொல்லாத அவளுக்கிட்ட. அவ அண்ணன் கல்யாணத்துக்கு வர சந்தோஷத்துல இருக்கான். இதுல இத பத்தி எல்லாம் அவளுக்கிட்ட சொல்லாத. அந்த பொண்ணை இப்பயே அவளுங்க சேர்ந்து பாடா படுத்தி இருப்பாளுங்க. கேட்கறதுக்கு யாரும் இல்லங்க. அன்னைக்கு மேல உயிரா இருக்கா. சாராவும் அண்ணனுக்கு இப்படி ஒண்ணுனா அத நினைச்சுக்கிட்டு தான் இருப்பா. நம்ம தாங்க அந்த பொண்ணுக்கு எல்லாமா இருக்கணும். சென்னு போவோம். அவன் கண்ணு முழிக்கிறதுக்கு முந்தி இவள ஒரு வழி படுத்திடுவாளுங்க. ஒன்னும் ஆகாதுமா. நீ இப்படி கவலைப்படியதை நடத்து, அழியதை நடத்து. ஏன் டாக்டர் என்ன சொன்னாரு? உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கானா? என்னமோ டாக்டர் வெளியே வரல. தைரியமா இருடி, அச்சனனுக்கு ஒண்ணும் ஆகாது. என் புள்ள எத்தனையோ உயிரை காப்பாத்தி இருக்கான். அவன் உயிரை காப்பாத்துறதுக்கு எந்த கடவுளும் இல்லையா? ஏய் தியா, உனக்கிட்ட நான் இப்போ சொல்லண்டி. அர்ஜுனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கான். ஒண்ணு இங்க இருந்து போனமாதான் தூக்கிக்கிட்டு போக வேண்டியதா இருக்கான். ஜெசிகா, உன் கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரல. நீ என் ஃப்ரெண்ட பத்தி பேசுதியா? அவர் பொண்டாட்டிக்கு இல்லாத அக்கறை உனக்கு இருக்க போகுதா? ஏய் ஜால்டா, வாயை மூடிக்கிட்டு போயிரு. ரோஹித், டாக்டர் வராரு. வாங்க டாக்டர். இப்ப அர்ஜுன் எப்படி இருக்காரு? கண்ணு முழிச்சிட்டாரா? டாக்டர், என் ஹஸ்பண்ட் இப்ப எப்படி இருக்காரு? இவளாலதான் அர்ஜுனுக்கு இந்த நிலைமை. இவ ஹஸ்பண்ட் ஆமலாம். சொல்லுங்க, என் அண்ணன் கண்ணு முழிச்சிட்டா. சொல்லுங்க சார். ஒட்டுமொத்த குடும்பமும் உங்க பதிலுக்காண்டி தான் காத்துக்கிட்டு இருக்கோம். கண்ணு முடிச்சிட்டாருல அவரு. சாரி சார், நான் தான் அப்பயே சொன்னேன். அடி பயங்கரமா பட்டிருக்கேன். காயம் ரொம்ப பெருசு. கத்தி குத்து ரொம்ப பலமா பட்டிருக்கேன். டாக்டர், எனக்கு ஒண்ணும் இல்லையே. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டோம். ஹாஸ்பிட்டல்ல அவைய கொண்டு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆயிருக்கு. பிளட் நிறைய வெளியே போயிருக்கேன். சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லிருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னையும் நீங்க ஒத்தையில தவிக்க விட்டுட்டு போகாது. டாக்டர், அவரை பிடிச்சவியா பிடிக்காதவியா எல்லாரும் அவர் திரும்ப வரணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட இப்படி ஒரு பதிலா? சார், நாங்க என்ன பண்றதுக்கு? நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு.
முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிட்டோம். இனிமே மேல இருக்க கடவுளுக்கு கையில தான் இருக்க. இங்க இருக்கவில தாண்டி யாராவது பாக்கணும்னா வர சொல்லிருங்க. ஏன்னா இனிமே எங்க கையில ஒண்ணுமே இல்ல. அச்சோ, கவினு, அண்ணே வந்துரும்னு நீ நம்புறா? அவர் திரும்ப வருவார்னு நான் நம்புறேன். ஏய், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வெளியே போயிரு. நீ மட்டும் அவருக்கு வாழ்க்கையில வரலைனா அவர் சந்தோஷமா நல்லா இருந்திருப்பாருடி. நீ ஒருத்தி அவருக்கு வாழ்க்கையில வர போய் அவருக்கு உயிர் ஊசலாடிட்டு இருக்க. நீ மட்டும் இல்லனா இன்னைக்கு குத்துப்பட்டு அவர் கிடக்க மாட்டாரு. இப்படி ஏடி, நான் தான் உனக்கிட்ட படிச்சு சொன்னனே, நீ யாருக்கு கூட எல்லாம் க்ளோஸா இருக்குதியோ அவங்களுக்கு எல்லாம் ஆபத்து வருது, ஒதுங்கி இருன்னு சொல்லாம சொன்னனே. சுயநலவாதி நீ. நிம்மதியா ஒரு வாழ்க்கைய வாழணும்னு சொல்லிட்டு அவரை மேல அனுப்ப பாத்துக்க பாத்தியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? விளங்கவே மாட்ட. அர்ஜுனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கா, நீ ஹாஸ்பிட்டலை விட்டு போனமா தாண்டி வெளியே போவ. அவருக்கு ஒண்ணும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் திருப்பி வருவாரு. நீ கூட இருந்தா அவருக்கு என்னைக்குமே ஆபத்து தான். இங்க பாரு, இனிமே அர்ஜுனுக்கு வாழ்க்கையில உனக்கு இடமே இல்ல. நீ பிரவீனுக்கு கூட ஆடி பாடி உல்லாசமா இருந்துகிட்டு நீ கழட்டி விட்டா உன்னை பழி வாங்கிறதுக்கு அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பாவம் அறியாதவர் உனக்காண்டி உயிரை கொடுத்திருக்காரு. ஒருத்தனை காதலிச்சு பல பேருக்கு கூட சுத்தி ஒரு நல்லவருக்கு உயிரை வாங்கிறதுக்கே இருக்குதியடி. நீ எல்லாம் நல்லா தானே இருக்க? நீ எல்லாம் செத்து போயிருக்கலாம்ல. ஒண்ணு மாதிரி பட்டவ உயிரோட இருக்கா, ஆனா அவரு அங்க கஷ்டப்பட்டு படுத்துட்டு கிடக்காரு. ஜெசிகா, நீ பாத்துக்கிட்டே இரு. என் நண்பன் உயிரோட வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்க. அப்புறம் உனக்கிட்ட ஒண்ணு சொல்ல, அவன் பொண்டாட்டிய அவன் காயப்படுத்தினாலே தனக்கு தானே தண்டனை கொடுத்துப்பான். நீ ரொம்ப பேசிட்ட. அதுவும் அவன் உயிருக்கு உயிரா நேசிக்கிற அவன் பொண்டாட்டியவே நீ நிறைய பேசிட்ட. உனக்கு ரிட்டர்ன் தரதுக்கு வருவான். வெயிட் பண்ணுங்க, நானும் பாக்கிறதுக்கு தாண்டி இருக்கேன். எவ்வளவு பேசணுமோ பேசு. அந்த பிரவீனுக்கு முன்ன உனக்கு சமாதி கட்டுறோம். அவர் திரும்ப வருவாரு.